ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துரு சேனல். இப்போ நம்ம ரொம்பவே டேஸ்டியான கோவக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கோவக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுட்டு கோவக்காயை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த வறுவல் பண்ணுறதுக்கு 300 கிராம் கோவக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே கோவக்காயை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ காய்க்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு காயை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். காயை இந்த மாதிரி கை விடாமல் நல்லா வதக்கி விட்டுட்டே இருந்தோன்னா காய் ஒரே ஈவனாக வெந்து வரும். கோவக்காய் எல்லாமே முக்கால் பதத்துக்கு வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதோட 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசால் எல்லாமே இந்த காயோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். மசால் சேர்த்ததும் கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி மசால் அடி பிடிச்சிரும். இப்போ இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதோடவே அரை டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான கோவக்காய் வறுவல் ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த கோவக்காய் வறுவல் எந்த சாதத்தோடு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கோவக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.